அனைவருக்கும் வணக்கம். வெக்டர் இயற்கணிதத்துல வெக்டர்களின் பெருக்கம் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரு JEE மெயின் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கலாம். இது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. क्वेश्चனை பார்த்துருவோம். Let A vector is equal to 3i cap plus 2j cap plus 2k cap and B vector is equal to I cap plus 2j cap minus 2k cap be two vectors. If a vector perpendicular to both the vectors A vector plus B vector and A vector minus B vector has the magnitude 12, then one such vector is அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது first option 4 into 2i cap plus 2j cap plus 2k cap. Second option 4 into 2i cap minus 2j cap minus k cap. The third option 4 into 2i cap plus 2j cap minus k cap. Fourth option 4 into minus 2i cap minus 2j cap plus k cap. இது வந்து JEE மெயின் தேர்வில் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இதே क्वेश्चन நம்ம தமிழ்ல பார்த்தலாம். A vector is equal to 3i cap plus 2j cap plus 2k cap மற்றும் B vector is equal to I cap plus 2j cap minus 2k cap என்பன இரு வெக்டர்கள் என்க. A vector plus B vector மற்றும் A vector minus B vector என்ற இரு வெக்டர்களுக்கும் செங்குத்தான ஒரு வெக்டரின் எண்ணளவு 12 எனில் அவ்வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த क्वेश्चனை நம்ம சால்வ் பண்ணால் ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு பார்த்துடலாம். அதாவது யூனிட் வெக்டர் அலகு வெக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 11th வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெக்டர் ப்ராடக்ட் அதாவது வெக்டர் பெருக்கல் இதுவும் நம்ம 11th வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து தொடர்பான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு அலகு வெக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ இங்கே இருக்கிற வெக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே திசையில் அமைந்த வெக்டர்கள். ஆனால் அவற்றோட எண்ணளவு பார்த்தீங்கன்னாக்கா மாறுபடுது இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதனுடைய எண்ணளவு வந்து 12ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 12 யூனிட்ஸ் அப்படின்னு நான் எழுதுகிறேன். அதே மாதிரி இந்த வெக்டர்னுடைய அளவு வந்து 5 யூனிட்ஸ்னு வச்சுக்குவோம். இதனுடையது 8 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இதனுடைய மதிப்பு வந்து 1 யூனிட்னு வச்சுக்குவோம். இப்போ இது இந்த எல்லா வெக்டர்ஸுமே ஒரே திசையில் அமைந்த வெக்டர்கள், ஆனால் அவற்றினுடைய எண்ணளவு மாறுபடுது. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலகு ஒரே ஒரு யூனிட் தான். இது இதனுடைய மடங்களாக தான் இது எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்போ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? அலகு வெக்டர், யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனுடைய மதிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா A cap is equal to A vector by mod A vector அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அதை இந்த அலகு வெக்டரை இந்த குறியீடால் A cap அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறியீடால் நம்மளுக்கு குறிக்கிறோம். நம்ம எப்பயுமே A cap is equal to A vector by mod A vector. அந்த எண்ணளவால் நம்மளை வகுத்துடும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன? திசை மட்டும்தான். அப்போ ஒரு திசையை ஒரு வெக்டர்னுடைய திசையை கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அதாவது A cap is equal to A vector by mod A vector அப்படின்னு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அதனுடைய திசையை கண்டுபிடிக்கலாம். சரி, அடுத்தது கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா வெக்டர் பெருக்கம். இப்போ OA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் இருக்குது. அது A வெக்டர்ன்ற குறிப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க. OB இதை வந்து B வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறேன். இப்போ இந்த A வெக்டர் கிராஸ் B வெக்டர் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வெக்டர் வடிவத்திலையும் அதனுடைய ஃபார்முலா எழுதலாம், கார்ட்டீசியன் வடிவத்திலையும் அதனுடைய ஃபார்முலா எழுதலாம். வெக்டர் வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா A வெக்டர் கிராஸ் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மட்டு A வெக்டர் இன்ட்டு மட்டு B வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு n கேப். அதாவது இந்த தீட்டா என்பது A வெக்டருக்கும் B வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணமாக இருக்கும்போது மட்டும்தான் இது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது A வெக்டர் கிராஸ் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மட்டு A வெக்டர் இன்ட்டு மட்டு B வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு n கேப் அப்படின்றது என்னன்னாக்கா இந்த ரிசல்டன்ட் இந்த ப்ராடக்ட்னுடைய ரிசல்ட் இருக்குது இல்லையா? இதனுடைய எண் மதிப்பு எண்ணளவு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த OA வெக்டர் OB வெக்டர் அதாவது A வெக்டர் B வெக்டரையும் இரு பக்கங்களாக கொண்ட ஒரு இணைகரத்தினுடைய பரப்பளவுக்கு இது சமமாக இருக்கும்.
அதனுடைய திசை எந்த திசையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவை இரண்டுக்குமே செங்குத்தாக இருக்கிற இந்த திசையில் தான் இருக்கும். அதை n கேப் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இப்போ இது வந்து வெக்டர் வடிவம். இப்போ இந்த ஃபார்முலாவே நம்ம கார்ட்டீசியன் வடிவத்தில் நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா a வெக்டர் கிராஸ் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் I கேப் j கேப் k கேப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏனுடைய காம்போனன்ட்ஸ் a1 a2 a3ன்னு வச்சுக்கோங்க, அதை இங்கே எழுதணும். இந்த இடத்துல b-னுடைய காம்போனன்ட்ஸ் b1 b2 b3. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் கிடைக்கிற மதிப்பு தான் நம்மளுக்கு a வெக்டர் கிராஸ் b வெக்டர். இது வந்து கார்ட்டீசியன் வடிவ ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா a வெக்டர் b வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க. அது முதல்ல எடுத்து எழுதிக்குவோம். a வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப். b வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க? i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள என்ன கேட்குறாங்கனாக்கா a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் a வெக்டர் மைனஸ் b வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெக்டர்களுக்கும் செங்குத்தான ஒரு வெக்டரை கேட்குறாங்க. அப்போ முதல்ல நம்ம a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் கண்டுபிடிக்கணும், a வெக்டர் மைனஸ் b வெக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து இந்த a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் அப்படின்ற இந்த மதிப்பை நான் c வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க பாருங்க, 3 + 1 4 4i கேப். இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 4j கேப் வரும் இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கூட்டும் போது இது கேன்சல் ஆகிடும், அதனால 0k கேப்னு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி a வெக்டர் மைனஸ் b வெக்டரை நான் வந்து d வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டரால் குறிப்பிட்றேன்னா கழிச்சு போட்டால் என்ன வரும் பாருங்கள், 3 - 1 இப்போ 2i கேப். இந்த இடத்துல அதே மாதிரி என்ன கிடைக்குனாக்கா 0 வந்துடும் இல்லையா, 0j கேப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 2 மைனஸ் ஆஃப் மைனஸ்னும் போது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 4k கேப். இப்போ இவை இரண்டுக்குமே செங்குத்தான ஒரு வெக்டரை கேட்குறாங்க இல்லையா? அப்போ இந்த கான்செப்ட் அங்கே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வெக்டர் வடிவமாக இருந்தாலும் சரி கார்ட்டீசியன் வடிவமாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராடக்ட் வெக்டர் ப்ராடக்ட்னுடைய ரிசல்ட் என்ன நம்மளுக்கு அப்படின்னாக்கா இவை இந்த இரண்டு வெக்டருக்குமே செங்குத்தான திசையில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் மற்றும் a வெக்டர் மைனஸ் b வெக்டர் இவை இரண்டுக்குமே செங்குத்தாக இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அவை இரண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ அதனால் நம்ம எதுக்கும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், c வெக்டருக்கும் d வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு தேவையான அந்த ஆன்சர் கிடைச்சிரும் இல்லையா? அப்போ அந்த கிராஸ் ப்ராடக்ட்க்கு நான் e வெக்டர்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் கொடுக்குறேன். அதாவது e வெக்டர் இஸ் ஈக்குவல் டு c வெக்டர் கிராஸ் d வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இவை இரண்டுக்குமே செங்குத்தான ஒரு வெக்டர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம், i கேப் j கேப் k கேப். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 4 4 0, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 2 0 4. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், i கேப் இன்ட்டு 4 × 4 16 மைனஸ் 0 மைனஸ் j கேப் இன்ட்டு 4 × 4 16 minus 2 × 0 0 plus k cap into 0 × 4 0 minus 4 into நம்மளுக்கு 8 இல்லையா? இது நம்ம சுருக்கலாம், என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க. அதாவது 16i cap minus 16j cap, இந்த இடத்துல minus 8k cap இல்லையா? இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, e வெக்டர். இப்போ நம்மளுக்கு இந்த வெக்டரை கேட்கல, இந்த வெக்டர் அமைந்திருக்கும் திசையில் அமைந்த மற்றொரு வெக்டரை கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து திசையை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்போ திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம், a cap is equal to a vector by மட்டு a vectorன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். e வெக்டருக்கு பதிலாக e cap கண்டுபிடிக்க போகிறோம். e cap is equal to e vector by மட்டு e vector அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு 8 வெளியில் எடுக்கலாம் இல்லையா? 8 வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும் பாருங்கள், 2i cap minus 2j cap minus k cap
இல்லையா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா E cap கண்டுபிடிக்கணும் இல்லையா? E cap is equal to E vector by mod E vector இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலா அப்படி நம்ம E vector அப்படியே போட்டுருவோம். இப்போ E cap is equal to E vectorனா இங்கே இருக்கிறது அப்படியே தான் இல்லையா? 8 into 2I cap minus 2J cap minus K cap by இதனுடைய மட்டு மதிப்பு மட்டு 8 into மட்டை எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு வெக்டர்னுடைய மட்டு மதிப்பு அதனுடைய கெழுக்களை வர்க்கப்படுத்தி கூட்டணும். அதாவது 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 ஸ்கொயர்ட் இல்லையா? இப்போ இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ E cap is equal to 8 into நம்மளுக்கு 2I cap minus 2J cap minus K cap 2I cap minus 2J cap minus K cap டினாமினேட்டரில் என்ன வந்துச்சு? மட்டு 8னாலும் 8 தான். அப்போ இதனுடைய மதிப்பு ரூட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிது பாருங்கள். 2 ஸ்கொயர்னா 4 4 + 4 + 1 அதாவது 4 + 4 + 1 அதை நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும் பாருங்கள். இப்போ இந்த 8க்கும் கேன்சல் பண்ணிடலாம். மீது என்ன கிடைக்கும் பாருங்கள். 2I cap minus 2J cap minus K cap by இந்த இடத்துல ரூட்டுக்குள்ளே 4 + 4 + 1 என்ன 9 √9 அதாவது என்ன கிடைக்குன்னா 2I cap minus 2J cap minus K cap by 3 கிடைக்கும். ஆனால் ரூட்டை நம்ம போட்டாக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு ஒன்று சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் என்னென்னாக்கா யூனிட் வெக்டர்ன்றது 2 டைரக்ஷன்லையும் இருக்கலாம். இந்த டைரக்ஷன்லையும் இருக்கலாம், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் இருக்கலாம். அதனால் நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே வருது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? அந்த நம்மளுக்கு தேவையான அந்த வெக்டர்னுடைய திசையை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க எண்ணளவு கணக்கில் கொடுத்துட்டாங்க. தேவையான அந்த வெக்டரை நான் எஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. எஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ இந்த தேவையான அந்த எஃப் வெக்டர்னுடைய எண்ணளவு என்ன கொடுத்துட்டாங்க? 12ன்னு கொடுத்துட்டாங்க. திசை என்ன நம்மளுக்கு? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2I cap minus 2J cap minus K cap divided by 3 இல்லையா? இந்த 3க்கு இந்த 12 கேன்சல் பண்ண இந்த இடத்துல 4 வரும். அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 into 2I cap minus 2J cap minus K cap இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். இப்போ இந்த கணக்கில் கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா எதுலேயுமே நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு கேட்கல. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கேட்கல. ஆனால் நம்மளுக்கு ஜேஇ எக்ஸாமில் வேறு சம்மில் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 4 into 2I cap minus 2J cap minus K capன்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த ஆப்ஷனாக வருது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பி ஆப்ஷனாக வருது இல்லையா? அப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு சரியான விடை. என்ன மாணவர்களே, இன்றைக்கி நம்ம செங்குத்து ப்ராப்பர்ட்டிக்கும் கிராஸ் ப்ராடக்ட்க்கும் உள்ள தொடர்பை பயன்படுத்தி ஒரு சம்மை நம்ம சால்வ் பண்ணோம். வேறொரு நாள் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.